அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர் அஜித் மரணம் சாதாரண கொலை போல் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். திருபுவனம் இளைஞர் அஜித் மரணம் சாதாரண கொலை வழக்கு போல் இல்லை என்றும் உடலில் 44 காயங்கள் உள்ளன என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உயிரிழந்த அஜித்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அஜித்தின் உடலில் எந்த இடமும் விடுபடாமல் அனைத்து பாகங்களிலும் காயங்கள் உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், நீதிபதிகள் தெரிவித்த கருத்து என்ன? விவரங்கள். திருப்புவனம் காவல் நிலைய விசாரணையில இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த இந்த வழக்கு தொடர்பாக இன்று பிற்பகலுக்கு பிறகான இந்த விசாரணை மதுரை அமர்வில், உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நீதிபதிகள் விசாரணை தொடர்ச்சியாக இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில அதை பார்த்து இது இளைஞர் அஜித் மரணம் சாதாரண கொலை போல் இல்லை என்று மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இளைஞர் மரணம் தொடர்பான இந்த முதல் பரிசோதனை, அந்த உடல் பரிசோதனை அறிக்கையை பார்த்து 44 காயங்கள் அதில் இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உயிரிழந்த அஜித்தினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்கும் பொழுது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையினுடைய முதல்வர் நேரடியாக நீதிமன்றத்திலே ஆஜராகியிருக்கிறார். இந்த பிரேத பரிசோதனை, இளைஞர் அஜித்குமாரினுடைய பிரேத பரிசோதனையும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்து நீதிபதிகள் இது சாதாரண கொலை போல் தெரியவில்லை என்று நீதிபதிகள் கூறுகிறார்கள். அறிக்கையை பார்க்கும் பொழுது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அஜித்தின் உடலில் எந்த இடமும் விடுபடாமல் அனைத்து பாகங்களிலும் காயங்கள் இருக்கிறது என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். 44 காயங்கள் இருக்கிறது என்று நீதிபதிகள் கூறிய நிலையில அவருடைய உடலில் எந்த இடமும் விடுபடாமல் அனைத்து பாகங்களிலும் இந்த காயங்கள் இருக்கிறது என்றும், போலீஸ் எனும் அதிகாரம்தான் இளைஞர் அஜித்தை இவ்வளவு கொடூரமாக தாக்கும் எண்ணத்தை கொடுத்திருக்கிறது என்று நீதிபதிகள் இது குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். போலீஸ் எனும் அதிகாரம்தான் இந்த இளைஞர் அஜித்தை இவ்வளவு கொடூரமாக தாக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அஜித்தை தாக்கிய நிகழ்வின் இயக்குனர் யார் என்று நீதிபதிகள் தான் கேட்ட அதே கேள்வியை, ஏற்கனவே விசாரணையின் பொழுது முன்வைத்த அதே கேள்வியை மீண்டும் அந்த கேள்வியை தான் முன்வைத்திருக்கிறார்கள். எஃப்ஐஆர் இல்லாமல் ஒரு தனிப்படையை எப்படி விசாரணையை மேற்கொண்டது? இந்த தனிப்படை விசாரணைக்கு உத்தரவிட்ட நபர்கள் யார்? இந்த தாக்குதல் சம்பவத்தினுடைய, இந்த அஜித்தை தாக்கிய நிகழ்வின் இயக்குனர் யார் என்ற இந்த கேள்வியை நீதிபதிகள் மீண்டும் முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே விசாரணையில் அறிக்கையின் அடிப்படையிலும் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு அந்த விசாரணையின் அடிப்படையிலும் அதன் மூலமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள், ஆவணங்களின் அடிப்படையிலும் இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்தே நீதிமன்றம் கவனித்து வந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக இன்றைய தினம் பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் இன்று முற்பகல்ல விசாரணை நடக்கும் பொழுது பல்வேறு கேள்விகளை முன்வைத்தது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சாதாரண நகை திருட்டு வழக்கிற்கு தனிப்படையை அனுப்பி விசாரிக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன? அந்த அழுத்தத்தை யார் கொடுத்தது? யாரை காப்பாற்றுவதற்காக இப்படி செயல்படுகிறீர்கள்? ஏன் இதில் உண்மையை மறைக்க பார்க்கிறீர்கள் என்று பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்து கேட்டார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த நீதிமன்றத்திலே இந்த இளைஞர் அஜித் அதாவது குற்ற நிகழ்விடமாக கூறப்படக்கூடிய அந்த மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயில் கோசாலையிலேயே வைத்து தாக்கப்பட்ட அந்த வீடியோ சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த வீடியோவை பார்த்த நீதிபதிகள் தான் பிறகு இந்த வீடியோவை பதிவு செய்த அந்த நபரை நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த கோயிலினுடைய செயலதிகாரியும் உதவி ஆணையர், அறநிலையத்துறையினுடைய உதவி ஆணையரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் கூறக்கூடிய தகவல்கள் என்ன, மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன என்பதை உண்மையை தெரிந்து கொள்வதற்காக தான் நேரடியாக ராஜாஜி மருத்துவமனையினுடைய முதல்வரை நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில ராஜாஜி அரசு மருத்துவமனையினுடைய முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமாரும்
நேரடியாக ஆஜராயிருக்கிறார். அப்பொழுது அஜித்குமார், இளைஞர் அஜித்குமாரனுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையும் இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை முழுமையாக பார்த்த நீதிபதிகள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இளைஞர் அஜித்தினுடைய மரணம் ஒரு சாதாரண கொலை போல இல்லை. 44 இடங்கள்ல உடல் முழுவதும் காயங்கள் இருக்கிறது. உயிரிழந்த அஜித்தினுடைய பிரேத பரிசோதனையை பார்க்கும் பொழுது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்று கூறிய நீதிபதிகள், அஜித்தினுடைய உடலில் எந்த இடமும் விடுபடாமல் அனைத்து பாகங்களிலும் காயம் இருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். போலீஸ் எனும் அதிகாரம்தான் இளைஞர் அஜித்தை இவ்வளவு கொடூரமாக தாக்குவதற்கான ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்கிறது என்று கடுமையான விமர்சனத்தையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அதே கேள்வியை தான் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அஜித்தை தாக்கிய நிகழ்வினுடைய இயக்குனர் யார்? யார் இதற்கு மூல காரணமாக செயல்பட்டார்கள்? ஒரு தனிப்படையை அமைத்து ஒரு தனிப்படையை அனுப்பி ஒரு 2 மணி நேரத்திற்குள், ஒரு புகார் கொடுத்த 2 மணி நேரத்திற்குள் விசாரிப்பதற்கான அழுத்தம் கொடுத்தது யார்? ஏன் டிஎஸ்பியினுடைய தனிப்படையை ஒரு காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த ஒரு காவல் நிலையத்திலே, திருப்புவனம் காவல் நிலையத்திலே வைத்து விசாரிக்காமல் அங்கிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள்? 2 நாட்களாக சட்டவிரோதமாக அந்த இளைஞரை ஏன் காவலில் வைத்திருந்தார்கள் என பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அவரை கடூரமாக தாக்கி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில்தான் இந்த குற்ற நிகழ்விடமான மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலினுடைய கோசாலைக்கு பின்புறம் அந்த இளைஞர் அஜித்தை தாக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சி, அதை மறைந்திருந்து ஒரு இளைஞர் அச்சத்துடன் அதை பதிவு செய்திருக்கிறார், தனது செல்போனிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த வீடியோ முக்கியமான ஒரு ஆதாரமாக நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவை பார்த்த பின்புதான் அதை பதிவு செய்த இந்த இளைஞரை நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பிற்பகலுக்கு பிறகான இந்த விசாரணை தொடங்கிய நிலையில்தான் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இருக்கக்கூடிய தகவலை பார்த்து நீதிபதிகள் இந்த அதிர்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அஜித்தினுடைய உடலில் எந்த இடமும் விடுபடாமல் எல்லா பாகங்களிலும் காயங்கள் இருக்கிறது. 44 காயங்கள் இருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை பார்ப்பதற்கு இந்த இளைஞரனுடைய மரணம் ஒரு சாதாரண கொலை போல இல்லை. உயிரிழந்த இந்த அஜித்தினுடைய பிரேத பரிசோதனை பார்க்கும் பொழுது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று போலீஸ் எனும் அதிகாரம்தான் இந்த இளைஞர் அஜித்தை இவ்வளவு கொடூரமாக தாக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் நீதிபதிகள் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். முன்னதாக இந்த வழக்கில மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையுடைய முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமாரும் நேரில் ஆஜராகி இருக்கிறார். பிரேத பரிசோதனை அறிக்கையும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 3 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தியிருந்தார். அந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரணையினுடைய அறிக்கை என்ன நிலை என்ன அவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதுவும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் இதில் தொடர்புடைய அனைத்து காவலர்கள் மீதும் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? இதில் தொடர்புடைய காவல்துறை யாரெல்லாம் தொடர்பில் இருந்தார்கள்? விசாரணைக்கு அழைத்து சென்ற அந்த 6 பேரில் 5 பேர் தான் தாக்கி இருக்கிறார்கள். 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் அவர்களை அனுப்பியது? இந்த நிகழ்விற்கான மூல காரணம் யார்? அதனுடைய இயக்குனர் யார்? அதாவது இந்த தாக்குதல் சம்பவத்தினுடைய இயக்குனர் யார் என்ற கேள்வியை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள், நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். முன்னதாக விசாரணையின் பொழுதும் காவல்துறையில இன்னும் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உத்தரவிட்ட நபர்கள் யார், தனிப்படையை அனுப்பியது யார், ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில்தான் மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரமும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று காலை இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்குவதற்கு முன்பு சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத்தும் அவர் துறை ரீதியான நடவடிக்கையாக கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு ராமநாதபுரம் எஸ்பி கூடுதலாக கவனிப்பார், சிவகங்கை மாவட்டத்தையும் கவனிப்பார் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தமிழக அரசால். அப்படி அவர் மாற்றப்பட்டிருந்தால் அவர் செய்ய தவறிய காரியங்கள் என்ன? இந்த விவகாரத்துல அவருக்கு இந்த தகவல் வந்ததா? இது போன்ற புகார் கொடுத்திருக்கிறார்கள், தனிப்படை தான் விசாரிக்கிறார்கள் என்ற தகவல் வந்ததா? முதல் தகவல் அறிக்கை இல்லாமல் அவர் பதிவு செய்யாமல் அவர்கள் விசாரணை நடத்தியிருந்தால் அவற்றை எஸ்பி கண்காணிக்க தவறினாரா? அல்லது எஸ்பிக்கு நேரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா? அதன் மூலமாக அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் டிஎஸ்பியினுடைய அந்த தனிப்படையினரை வைத்து விசாரிக்க சொன்னாரா? இப்படி பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் தான் நீதிமன்றம் முன்வைத்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இந்த கேள்விகளின் அடிப்படையில அடுத்த கட்டமாக சில
ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. அதன்படிதான் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலே இப்படி 44 காயங்கள் இருப்பதும் அவருடைய உடலில் காயங்கள் இல்லாத பாகங்களே இல்லை என்று நீதிபதிகள் சொல்லும் அளவிற்கு அந்த பிரேத பரிசோதனையை பார்த்துவிட்டு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தளவுல இன்று டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டது தொடர்பான விவரங்களும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எஸ்பி மீதான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்ட விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்திலே. அதற்கு பிறகுதான் இந்த கேள்வியை அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த முகாந்திரத்தின் அடிப்படையிலே அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தனது கடமையை செய்ய தவறி இருந்தால் அல்லது முறையாக தன் பணியை செய்யவில்லை என்றால் அவர் என்ன செய்தார், என்ன செய்யவில்லை என்ற விவரங்களையும் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக சிபிசிஐடிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சிபிசிஐடி விசாரணை அதிகாரியை நியமித்து இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். நாளை முதல் இதற்கான விசாரணை அதிகாரியை நியமித்து சிபிசிஐடி இந்த வழக்கை தீவிரப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இன்று நீதிமன்றம் இந்த வழக்குல என்ன உத்தரவை பிறப்பிக்க போகிறது? தற்பொழுது விசாரணை பிற்பகலுக்கு பிறகான இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது. அப்படி நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிக்க போகிறது? நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பொறுத்து அடுத்த கட்டமாக இந்த வழக்கினுடைய நகர்வு இருக்கும், விசாரணையினுடைய நகர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில சிபிசிஐடி தரப்புல தொடர்ந்து ஒரு சட்ட ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. இது காவல்துறை தொடர்புடைய வழக்கு என்பதனால அதில் அதிகாரிகள் எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்பதனால ஒரு ஐபிஎஸ் அந்தஸ்திலான ஒரு அதிகாரியை விசாரணை அதிகாரியை நியமிக்கவும் சிபிசிஐடி போலீசார் ஒரு பக்கம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வழக்கில தற்பொழுது இந்த பிரேத பரிசோதனையை அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கக்கூடிய நிலையில் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு நீதிபதிகள் இந்த பிரேத பரிசோதனையை பார்த்துவிட்டு அவர்கள் ஒரு அதிர்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில 18 இடங்களில் காயம் இருந்தது என்று தகவல் வெளியான நிலையில் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த முதல் தகவல் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்துவிட்டு நீதிபதிகள் 44 இடங்களில் காயம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்யும் பொழுது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையுடைய முதல்வரும் அதிலே ஆஜராகியிருக்கிறார். அதேபோல தற்பொழுது மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவிலுடைய உதவி ஆணையர் நீதிமன்றத்திலே நேரில் ஆஜராகியிருக்கிறார். சிசிடிவி காட்சி பதிவுகளை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த கோவிலிலே என்ன நடந்தது? இந்த கோவில் தான் குற்ற நிகழ்விடமாக கூறப்படுகிறது. இந்த குற்ற நிகழ்விடத்துல என்ன நடந்தது என்பது தொடர்பாக தற்பொழுது கோயிலுடைய உதவி ஆணையர் ஆஜராகியிருக்கிறார். நன்றி சரவணன், விரிவான தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.